ஆ வணக்கம். நான் எடிட்டர் மோகன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். முக்தா ராமசாமி அவர்களுக்கு 100 ஆண்டு ஆகுதுங்கிறது. அ என்னுடைய என என்ன என எனக்கு அவங்கள முக்தா ராமசாமி அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும் 1954, 54 காலகட்டத்திலருந்து நல்லாவே தெரியும். இதில முக்கியமான விசேஷம் என்னன்னாக்கா, சீனிவாஸ் சார் வந்து முக்தா சீனிவாசன் அவர்கள் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சென்னை வந்து டைரக்ஷனுக்காக இருந்துகிட்டு இருந்த நேர காலங்கள்ல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமசாமி அவர்கள் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா, ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. இவங்க ஆர்டிஸ்ட்ட புக் பண்றது, போறது, வர்றது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்குவாரு. எல்லாத்தையும் இவர்ட்ட கேட்டுக்கிட்டு யார் யார புக் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறத பார்த்து பண்ணுவாரு. அதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, செலவு ஐட்டங்கள அதாவது அதிகமான ப செலவுகள வந்து குறைச்சது வந்து திரு ராமசாமி அவர்கள் தான். உதாரணத்துக்கு இந்த விஷயத்துல உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. முக்தா சீனிவாசன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னா, கரெக்ட்டா 1 1/2 மணி 1 மணிக்கு மேல பிரேக் குடுக்கலைனாக்கா அதுக்கு பேட்டா குடுக்கணும். அதே மாதிரி நைட்டு எக்ஸ்டென்ஷன் போகுதுனாக்க, அதாவது டைம் அந்த எத்தன மணிக்கு முடியணுமோ அத்தன மணிக்கு முடியலைனாக்க அதுக்கு தனியா பேட்டா குடுக்கணும் ஒர்க்கர்ஸுங்களுக்கு. அதுக்காக இவர் என்ன பண்ணுவார், ராமசாமி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, கரெக்ட்டா மத்தியானம் 1:05க்கு உள்ள நுழைவாரு செட்டுக்குள்ளார. அதுவரையிலும் வெளிய இருப்பாரு. இவரு சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப உள்ள நுழைஞ்சவர் என்ன பண்ணுவாருன்னா, சும்மா ஒரு சின்ன குரல் குடுத்து, தம்பிய ஒரு பார்வ பார்க்க வைப்பார். அவர் திரும்பின உடனே இவர பார்த்தாலே அவருக்கு தெரியும் சீனிவாசன் அவர்களுக்கு. என்னன்னா, டைம் ஆயிடுச்சு இப்ப பிரேக் குடுக்கணும். இல்லன்னா பேட்டா விழும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆக அந்த அளவுக்கு கண்காணிப்பா அத திரு சீனிவாசன் அவர்களுக்கு பேக் போனா, அவர வந்து அவருடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலயும் உறுதுணையா இருந்தவர் வந்து இந்த முக்தா ராமசாமி அவர்கள். அது 2 பேரும் நடந்து வர்றதே என்னன்னா, சீனிவாசன முதல்ல நடக்க விட்டு பின்னாடி தான் அவரு வருவாரு. எனக்கு நல்ல ஞாபகங்கள் இருக்குது. நானு அந்த காலகட்டங்கள்லாம் தங்கவேலு அவர்களோட இருந்தேன். அதனால எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அது பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா பார்த்துக்குவாரு. ஒரு விஷயம். அ இது எப்படின்னாக்க, இவர மாதிரியே இவர் எப்படின்னா, அந்த சினிமாவ வந்து நேசிக்கிறவங்க, சினிமா வந்து கெட்டு போகக்கூடாது, நல்லா வரணும்னு நேசிக்கிறதுல முக்கியமா நாயிரட்டி சக்கரபாணி. அவங்க நாயிரட்டி எப்படின்னாக்க, சக்கரபாணியினுடைய கற்பனைகளும், மியூசிக்கல் விஷயங்கள், சப்ஜெக்ட் விஷயங்கள் அது எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்திலயுமே நாகி ரெட்டியார் அவருக்கு பக்கபலமா பேக்ல இருந்து எல்லாத்தையுமே செய்வாரு. பண விஷயங்கள்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டும் கன்ஃபார்ம் பண்ணது. அதே மாதிரி தான் இந்த முக்தா ராமசாமி அவர்களும். அதே மாரி தேவர் பிலிம்ஸு. தேவர் பிலிம்ஸ்ல எப்படி எம்.ஏ. திருமுகம் வந்து ஒர்க் பண்ண எல்லாத்தையும் தேவர் தான் பார்த்துக்குவாரு. அவர் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் பார்த்துக்குவாரு. இவர் பேக் போனா இருப்பாரு. எப்படின்னாக்க இந்த முக்தா ராமசாமி மாரி. அதே மாதிரி அ இப்போ வீனஸ் பிக்சர்ஸ் அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து கற்பனைக்கு வந்து ஸ்ரீதர் 3 பேரும் பார்ட்னர் அவங்க. எப்படின்னாக்கா ஸ்ரீதர், அதே மாரி தியாகராஜனுடைய அப்பா, இப்போ புரொடியூசர் தியாகராஜன் இருக்காரு. அவருடைய அப்பா கோவிந்தராஜ். அதே மாதிரி மணிரத்னம் அவருடைய சித்தப்பா அ கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு ஸ்ரீதருடைய கற்பனைகளும், செயல்களும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தான் பேக் போனா இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் பேக் போனா தன்னுடைய தம்பிக்கு பேக் போனா இருந்து, அவருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் அவரு. அதோட பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் முக்தா தியேட்டர்ன்னு ஒண்ணு வைத்தியர் வைத்தியராமன் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு, அதையும் நிர்வகிச்சு வந்தாரு. ஆக அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, இப்படி ஒரு அண்ணன் தம்பிய பார்க்க முடியுமான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானவங்க. ரொம்ப அருமையான வேலை. அவருக்கு 100 ஆண்டுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 13 14, 15, 16 வயசுலேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் 71 வருஷம் சினிமா வாழ்க்கை ஆயிடுச்சு. அதனால இவங்கள பத்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் அவருடைய ஆத்மாவுக்கு நானும் நல்ல முறையில் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.